50% நான் எதிர்பார்த்தத விட கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அவர் பேசின வார்த்தைகளும், அவரு உடல் மொழியும் வந்து அவ்வளவு மோசமா இருந்தது. அவர் வந்து ஆக்சுவலா திமுக எம்எல்ஏ. திமுக என்ன சொன்னதோ அத வந்து சிறப்பா செஞ்சாரு. அந்த செஞ்சத தாண்டி அவர் வந்து ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா, அவர் இன்னும் எதிர்பார்க்குறாரு. நீங்க அல்டிமேட்டா சொல்லுங்க. கடைசியா வந்து சட்டமன்றத்துல வேல்முருகன் அவர்கள் பேசினதுக்கும், அப்பாவு அவர்கள் ரியாக்ட் பண்ணதுக்கும், அதற்கு சர்ச்சையாக சில நியூஸ் வந்தது. அத மட்டும் தான் நம்ம வேல்முருகன் பத்தி பேசியிருப்போம். இல்லனா டோல்கேட்ல சண்டை போட்டு, அத அடிச்சு உடைச்சு இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டதா வேல்முருகன் அவர்களே தெரியும். இப்போ வந்துட்டு எனக்கு 45 வருஷமா எனக்கு வரலாறு இருக்கு. நான் 40 வருஷமா ஆயுதம் ஏந்தி போராடின இனக்குழுக்கள் கூடலாம் நான் வந்து பழக்க வச்சிருந்தேன். எவ்வளவு வழக்குகளை பார்த்திருக்கேன் அப்படின்லாம் தற்பெருமை பேசுற விஷயம் இருக்கு இல்லையா? இது இங்க வந்து யாரையோ ட்ரிகர் பண்ண அவர் வந்து தூண்டுறாரு. இங்க என்ன பண்றாருன்னா, பசங்க வந்து கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சு வராங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, நான் எதிர்பார்த்ததை விட இது கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவம் அப்படின்றது அண்ணன் வந்து பக்குவப்படுத்தியிருக்காரு. ஏன்னா முன்னாடியெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் சொல்றாரு, ரஜினியே நான் பார்த்தேன், நான் வந்து விஜயகாந்தை எதிர்த்தேன் அப்படின்னு. ட்ராக் ரெக்கார்டே பாருங்க, எல்லா நடிகர்களையும் எதிர்த்து அதில் வந்து விளம்பரம் தேடி அதில் ஃபேம் வாங்குறது தான் வந்து இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டாகவே இருக்குது. இது அவரே வாக்குமூலமாகவே கொடுக்குறாரு.